ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திரு சுபேர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி தான் தொடர்ச்சி பேச வேண்டியதாக இருக்குது. இன்றைய தினம் கூட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, ஏற்கனவே Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு பத்த மாட்டாங்குது, அந்த பாதுகாப்பில் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதணும். உள்துறை செயலாளருக்கு எழுதுவதற்கு பதிலாக முன்னாள் உள்துறை செயலாளர் நினச்சிட்டு மணிப்பூர் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் அது மாறி இருக்குது, ஃபன்னாக மாறி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? கேப்பே கொடுக்காம கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே கட்சி நம்ம டிவிகே கட்சி தான். அதாவது இவருக்கு Y பிரிவு பாதுகாப்பில் இருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்கக்கூடிய 5 மாநிலமும் இருக்குது. உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. போனாங்க, அங்கே கவுட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே என்ன சொல்கிறார், Y பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய எனக்கே பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு குறைபாடுகளாக இருக்குது, எனக்கு அதிகமாக பாதுகாப்பு தேவை அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அது அஜய் பல்லா அப்படிங்கிற உள்துறை செக்ரட்டரியாக இருந்தவர் இப்போ மணிப்பூர் ஆளுநர் இருக்கார். 2024 வெளியிட்டார். அதுக்கு பிறகு இப்போ கரண்டில் இருக்கார். இப்போ இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி யாருன்னு கூட தெரியாத ஒரு கட்சியாக தான் இருக்குது. இதுக்கு தான் இவங்க தற்கொலைன்றாங்க, என்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க, நம்ம அதை சொல்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு ஹோம் செக்ரட்டரி யாருன்னு கூட தெரியாத, இந்தியாவுடைய ஒரு ஹோம் செக்ரட்டரி யாருன்னு கூட ஒரு தெரியாத கட்சி. இவர் தான் தமிழ்நாட்டை நாளைக்கு ஆள போகிறேன், ஏன் தான் மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு தான் சொல்கிறோம், அனுபவமான ஆட்களை கூட வச்சுக்கிறணும். இவருக்கு கட்சியில் யாரும் கிடையாது. இப்போ விஜயகாந்த் இருந்தாருன்னா மண்டோடி ராமச்சந்திரன் மானிய ஆட்கள் கூட இருந்தாங்க. கமலஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு ஒரு செக்டர் வச்சுருந்தார். இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு, பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு, சட்டம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு லெட்டரையே இவங்க தப்பாக அமைச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியா மீண்டும் பெரிய விமர்சனமாக போயிட்டுருக்கு. இவர்களுடைய கெப்பாசிட்டிங்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த பிம்பம் சிதைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே இதே மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையர் யார், ஆஃபீஸர் யாருன்னு தெரியாமல் லெட்டர் அமைச்சாங்க. அதாவது தேர்தல் ஆணையருங்கிறவருடைய ஆஃபீஸ் செக்ரட்டரியேட்டில் இருக்குது. அங்கே போய் லெட்டர் கொடுக்காம தேர்தல் ஆஃபீஸருங்கிறவர் நம்ம இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நடத்தக்கூடிய அலுவலராக இருக்கக்கூடியவர்கிட்ட அங்கே போய் கொடுத்துட்டாங்க. ஆணையர் யார், ஆஃபீஸர் யாருன்னு தெரியாமல் அட்ரஸை மாற்றி போட்டு விட்டாங்க. அதுக்கு இப்போ என்னென்ன பாடுறாங்க, இப்போ பாருங்கள், பாண்டிச்சேரியில் அவர் பிரச்சாரத்தை கேட்டுக்கிறாரு. நான் மொத்தம் அவங்க 8 இடத்துல 7 இடத்துல கேட்டதுக்கு 4 இடத்துல தான் கொடுத்துருக்குறாங்க. ஏகப்பட்ட கண்டிஷன்ஸோட 4 இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அது 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நடத்தி முடிச்சிடணும். ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே முடிச்சிருன்றாங்க. அப்போ பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு அரசாங்கம் எதிராக வேலை செய்தா? ரங்கசாமி உங்களுக்கு நெருக்கமானவர் தானே? ஏன் பாண்டிச்சேரியில் உங்களுக்கு பாண்டிச்சேரி ரோட் ஷோ பண்ணுறதுக்காக ஏற்கனவே கேட்டு அதை பல முறை டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்பப்பட்டு ரிட்டர்ன் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு தான் கண்டிஷன்ஸோட நீங்கள் இண்டோர் ஆடிட்டோரியத்தில் நடத்தி எங்கன்னு கொடுத்தாங்க பாண்டிச்சேரியில். இப்போயுமே ஏகப்பட்ட கண்டிஷன்ஸோட. அப்போ இவங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்களால் அவர்களுக்கும் பாதுகாப்பு குறைபாடு வந்துடக்கூடாது, பொதுமக்களுக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது. ஏற்கனவே 41 பேர் நடந்த சம்பவத்தை பார்த்தோம். கடைசியாக நடந்த அந்த ஒரு பையன் ஆக்சிடெண்ட்டாக இறந்த சம்பவத்தையும் பார்த்தோம். இப்போ அன்றைக்கி நம்ம லாஸ்ட்டாக அவர் பெரம்பூரில் நடந்ததுமே பார்த்துறப்ப ஒருத்தர்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கொதிக்கிற வெயிலில் டிரான்ஸ்ஃபர் பண்ண ஏறி நிற்கிறாரு. அப்போ இவர்கள் கட்சி நிர்வாகிகளை ஏன் நீங்கள் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்கிறதான் எல்லாருடைய கேள்வி. எல்லா கட்சியிலையுமே ஒரு தொண்டரணி அமைப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த தொண்டரணி அமைப்புக்குரிய வேலை என்னென்னா, இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது தான். இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் கூட்டம் உங்கள் எல்லை மீறி போகிறப்ப அவர்கள் நீங்கள் தடுத்தீங்கன்னா தாக்கணும்னு வந்துடும். தடுக்கிறதுக்கும் தாக்குறதுக்கும் ரொம்ப சின்ன அளவு வித்தியாசம். போலீஸ் லத்தியை வச்சு தடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், இது தாக்குறாங்கன்றாங்க. அப்போ கூட்டமாக அரசியல் கூட்டத்தில் கட்டுப்படுத்துறது போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு சவால். அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, எல்லா கட்சியிலையும் தொண்டரணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த தொண்டரணி நிர்வாகிகள் அதே ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த யூனிஃபார்ம் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி, போலீஸ் அதுக்கு வெளியே கட்டுப்படுத்தலாம், பாதுகாப்பு கொடுக்கலாம். கூட்டத்துக்குள்ளே ஒழுங்குபடுத்துறது அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த கட்சிக்கு தொண்டரணின்னு ஒன்று இருக்கானே நமக்கு தெரியல, நம்ம எங்கேயும் பார்த்த மாதிரி தெரியல. அப்போ இவ்வளோ குறைபாடுகளை நீங்கள் வச்சுக்கிட்டு அரசாங்கத்து மேலே இப்போ பாண்டிச்சேரியில் கேட்டிங்களா, பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு கொடுக்கல, ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்காங்க. அங்கே யார்த்தையும் கவர்மெண்ட்டாக இருக்குது. பட் இப்போ விஜய் அவர்கள் தொடர்ச்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது என்ன தனியாக பார்க்குறாங்க. எனக்கான அனுமதி மறுக்கிறாங்க, குளத்தூர் என்னான பிரச்சாரத்துக்கு போக முடியல, வெளியோகத்துக்கு போக முடியல, பர்பஸாகவே என்ன ஒதுக்குறாங்க, காவல்துறை மூலமாக நெருக்கடி ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை மறுக்க முடியாதுல்ல. இல்லை, பாண்டிச்சேரியில் பெர்மிஷன் கேட்டாங்க, ரோட் ஷோ கேட்டாங்க. ரோட் ஷோ கேட்டு 4 முறை பாண்டிச்சேரி டிஜிபி ஆஃபீஸில் கொடுக்கப்பட்டு உங்கள் மனு தள்ளுபடி பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு இண்டோர் ஆடிட்டோரியத்தில் 5000 பேருக்குள் நடத்திங்கன்னு. அந்த 5000 பேருக்குள் நடத்துகிற நிகழ்ச்சியிலையுமே புஷியானந்த் உள்ளே போய் எல்லாத்தையும் உள்ளே விட பார்த்தாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பேசினாங்கிற வீடியோலாம் பார்த்தோம். இப்போ அங்கே யார் ஆட்சி நடத்துகிறா? அப்போ அங்கே பாரபட்சமாக நடக்குதா? ரெங்கசாமி அமைச்சரவையில் இவர் எம்எல்ஏவாக இருந்தவர் அங்கே புஷியானந்த். நெருக்கமாக இருக்குங்க. நீங்கள் அங்கேயுமே உங்களுக்கு அதாவது இவங்க பக்குவப்படுத்தப்படாத ஒரு கூட்டமாக இருக்குது. இவங்களும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. எல்லா கட்சியிலையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே ஒரு தொண்டரணின்னு ஒன்று அமைப்பு இருக்கும், அவங்க தான் கட்டுப்படுத்துவாங்க, அந்த நிர்வாகிகளை கட்டுப்படுத்துவாங்க.
அதாவது போலீஸ் வெளியில பாதுகாப்பு கொடுக்கலாம், உள்ளுக்குள்ள பாதுகாப்பை வந்து நிர்வாகி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு அவங்கள வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் தடி அடிக்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம். லத்தியை வச்சு தள்ளினீங்கன்னா தடி அடின்றாங்க. அப்போ ஒரே இடத்துல மொத்தமாக ஒரு சார்ந்த ஆட்கள் நிற்கிறப்ப அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது நிர்வாகி தான் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. வைகோ அவர்கள் வந்து தொண்டர் அன்னைக்கு வேலைக்கு போஸ்டிங் எடுக்கிறது கேட்டார். நீங்கள் மது குடிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணணும், நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுக்கணும், பாடி பில்டாக இருக்கணும், ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி நிறையா ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாரு. இப்போ இங்கே ஏதாவது தொண்டர் அணின்னு ஒன்று இருக்கா? கிடையாது. இப்போ பெரம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 4 பாயிண்ட் 5. எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அந்த பாயிண்ட்டை மீறி ஒரு வண்டியை மூவ் பண்ண பார்க்குறாரு. அது ரோட் ஷோவை மாற்ற பார்க்குறாரு. அது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அந்த இடத்துக்கு போகிறப்ப மேலே கையை காமிச்சு போகிறோம், அது ரோட் ஷோ தான். நீங்கள் அந்த பாயிண்ட்டை முடிச்சுட்டு வேற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடணும். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோட் ஷோ காரணமாக தான் மிகப்பெரிய பிரச்சனை அவர் தான் எதிர்கொண்டாரு. அதெல்லாம் முடங்கி போனார், அவரோட அரசியல் முடங்கி போச்சு. இருந்தும் கூட அது மீது இருக்க அந்த ஈர்ப்பு அதை அவங்களுக்கு விடலையா? அதை திரும்ப அதுக்கான முயற்சிகள் இல்லை. அவர் என்னன்னா அந்த கூட்டத்தை வந்து ரசிக்கணும், அந்த கூட்டம் பண்ணக்கூடிய சேட்டையை ரசிக்கணும்னு பார்க்குறது. அது வந்து மக்கள் மத்தியில் வந்து மக்களுக்குமே பிரச்சனை, நிர்வாகிகளுக்கும் பிரச்சனை, கட்சிக்கும் பிரச்சனை. எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, கட்சி கூட்டங்கள் வந்து காலையில் நடத்துவாங்க சார். ஏர்லி மார்னிங் 6 மணிக்கு கிளம்பிடுவாங்க. 6 மணிக்கு போயிட்டு வாக்கிங் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி ஆட்களை 6 to 9 மணி வரைக்கும் ஒரு ஷெட்யூல் வச்சுருப்பாங்க, பார்த்துருவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு மதியானம் ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்புவாங்க. 3 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது யாருக்குமே பிரச்சனை இருக்காது. வேலைக்கு போகிறவங்க வந்துடுவாங்க, இவங்களும் வெயில் அலைய வேண்டியதில்லை, தொண்டர்களும் வெயில் அலைய வேண்டியது. இதான் ஒரு ஷெட்யூல் வச்சுருக்காங்க எல்லா கட்சியும். இல்லையா ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஒரு இண்டோர் ஆடிட்டோரியத்தில் வச்சு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இவர் மட்டும்தான் 10 to 4 6 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன். இந்த வெயிலில் வந்து எல்லாம் நில்லுங்க, எல்லாரும் வெயிலில் நில்லுங்க, நான் ஏசி காரில் உட்காந்து நான் பேசுவேன், ஏசி வேனில் உட்காந்து பேசுவேன், என் பேச்சை கட்டு எனக்கு ஓட்டு போடுங்க. இது என்ன அரசியல் இது? வெளியில் நிற்கிறவன் தொண்டை வெயிலில் நிற்கிறான் பற்றி யோசிக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு நீ போ, காலங்காலத்தில் 6 மணிக்கு போ, யார் வேணாண்ணா கூட்டம் வந்தது, கூட்டம் வந்தால் கட்டுப்படுத்துங்க. போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸோட வேலை, அவங்க அதை செய்ய மாட்டாங்கிறத குற்றச்சாட்டில் யாரு நீங்கள் அவங்க கட்டுப்படுத்தினா தான் நீங்கள் அடக்குமுறை பண்ணுறீங்கன்றீங்க. அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டு அசம்பாவிதம் நடந்த போது நீங்களும் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? எலெக்ஷன் கமிஷனுக்கே இது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பு போயிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண போகிறாங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான நிறையா கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது நீச்சியாக தான் போய் லெட்டர் அனுப்புறது, எலெக்ஷன் கமிஷனருக்கு அனுப்புறது, இல்லை எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புறது. இல்லை, இப்போ என்னோட சந்தேகம் என்னன்னா, இப்போ இவரோட பிரச்சாரத்தப்போ அந்த Y+ செக்யூரிட்டி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து அவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்களா இல்லையா? இப்போ இவருக்கே வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை, அந்த பாதுகாப்போட தான் இருக்கார். அவர் வெளியே எங்கே போனாலும் வருவாங்க. அப்புறம் ஏன் வந்து மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதுன்ற இன்னும் கொஞ்சம் எனக்கு செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வந்து சுற்றி வந்து அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு. அது இல்லாமல் கட்சி தொண்டர்கள் இருப்பாங்க. தொண்டர்கள் தானே பார்க்க போறீங்க, யாரை பார்க்க போறீங்க? உங்கள் தொண்டர்கள் உங்களை பார்க்க வந்தவங்க தான் பார்க்க போறீங்க. அதில் என்ன உங்களுக்கு பயம்? போலீஸ் தரப்பு அங்கே ரோட்டில் பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க. இவருக்கு ஏதாவது ஒரு குற்றம் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சாக்கு போக்க சொல்லி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக பிரச்சாரம் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கதா சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு மாறுறாரா? அந்த அளவுக்கு மாறுறாரு. நல்லதுன்ற உங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, உங்கள் பார்க்க வர்ற வாரிகரசுக்கும் நல்லது. அவங்க பிரச்சாரத்துக்கு போய் பிரச்சாரம் இல்லை, நல்லதுன்றேன். உங்கள் கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தை நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க, உங்களாலே கட்டுப்படுத்த முடியல, உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்க. எந்த நிகழ்ச்சியாவது போய் நீங்கள் கட்டுக்கோப்பாக இருக்குன்னு நீங்கள் சத்தியம் வாங்கியிருக்கீங்களா? யாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒரு இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் ஒரு வழியில் வரணும், சரியாக போகணும், எங்களை பின்தொடரக்கூடாது, ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. மீது எந்த நிகழ்ச்சியிலையுமே அவங்களை ரசிக்கிறார், அவங்க பண்ணக்கூடிய சேட்டையை ரசிக்கிறார். இதெல்லாம் தான் எனக்கு ஸ்ட்ரென்த்து. என்னை பார்க்குறக்கு ஒருத்தர் நிற்கிறான் பாரு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே, ஏன்னா பார்க்க ஒருத்தர் மரத்து மேலே நிற்கிறான் பார்த்தியா, அதான் எனக்கு ஸ்ட்ரென்த்து. இது ஸ்ட்ரென்த். அது அப்போ தொண்டர்கள் மீது உங்களுக்கு கரிசனமே கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் அவர் மீது ரொம்ப காட்டமான வந்து நடவடிக்கை எடுக்காம தெரிய மாட்டாங்க, வழக்குகள் பதிவு செய்கிறாங்க. அதை தாண்டி அவருடைய ஏன்னா ஒரு நாளைக்கு இப்போ வந்து இப்போ ஏற்கனவே அவரோட பிரச்சாரத்தில் வந்து விழுந்து இறந்தாங்க. இறக்கும் போது வந்து அது தமிழக அரசு மீது பொறுப்பு வந்துச்சு. இப்போ வந்து சப்போஸ் இப்போ இறந்தாங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் மீது தான் பொறுப்பு வரும். ஆமாம். அப்படி இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஏன் வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு தான் பயப்படுது. அதுக்கு தான் ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாங்க, கட்டுப்பாடுகள் நிறைய விதிக்கிறாங்க. இப்போ பாண்டிச்சேரியில் நடக்கும்போது பாண்டிச்சேரியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பாண்டிச்சேரி புஷ்டானது ஒரு 5000 பேருக்கு அனுமதிக்கு தாண்டி உள்ளே விட்டார், அது ஒரு பிரச்சனையாச்சு. பாண்டிச்சேரியில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் ஆன்லைன் பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, அவங்களுக்கு தான் நல்லது. தான் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம், பிரச்சாரத்தை முடக்கிறாங்க. ஏன்னா சோசியல் மீடியா டெய்லி உட்காந்து பேசுங்களேன்ற, கையில் தான் ஃபோன் வச்சுருக்கீங்களே. இப்போ எல்லா கட்சியும் பிரச்சாரத்துக்கு 2 மாதம் முன்னாடியே போயிட்டாங்க. நீ 2 மாதம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த இஷ்யூஸ் இருக்குல்ல, இப்போ அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகளை கட்டுப்படுத்தி அவரால் எல்லா இடத்துக்கும் எல்லா தலைவர் மாதிரியும் போயிட்டு வர சாதனமாக போயிட்டு வர மாதிரியான பேட்டர்னில் இவரால் அரசியல் செய்ய முடியாதா? அந்த பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? இவர்கிட்ட இருக்கா, தொண்டர்கள்ட்ட இருக்கா, இல்லை எப்படி இது அல்ல அந்த விதி இவருக்கு பொருந்தாதா? இங்கே விதி பொருந்தாதுன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழணும். பொருந்தாத விதியை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் கட்சி தலைவராக இருப்பீங்க?
எம்ஜிஆரையும் நடத்திருக்காரு சார் கட்சி, ஜெயலலிதாவும் நடத்திருக்காங்களே, அவங்க நடிகராடியாக இருந்தாங்க தானே, அவங்களுக்கு காட்டி மாசா நீங்கள் அப்போ அவங்க கட்டுக்கோப்பா வச்சுருந்தாங்கல்ல. இல்லை அப்போ அது எப்படி அவங்களால முடிஞ்சது, என்னால் முடியலன்னா அவர் எந்த இடத்துல அந்த விஷயம்? இவர் ஃபெயிலியர், இவருக்கு அந்த அரசியல் அப்போ ஸ்ட்ரக்சரே தெரியல, லெட்டரே எழுத முடியலன்ற இவங்க எப்படி கூட்டத்தை கட்டுப்படுத்துவீங்க? ரிட்டையர்ட் ஆகி மணிப்பூர் ஆளுநருக்கு அவருக்கு லெட்டர் அனுப்புகிறாங்கன்னா இப்போ இவங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு பாருங்க. அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த, ஒழுங்குபடுத்த, அவங்களை அரசியல்படுத்த முடியல. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி போன மாதம் போயிட்டார், 100 தொகுதி கவர் பண்ணிட்டார். நீங்கள் ஏன் முன்னாடி ஆரம்பிக்கல? இந்த லாஸ்ட் டைம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, ஒன்றும் 20 நாள் 15 நாள் 20 நாள் 3 நாளை விட்டுருங்க, அதில் ஒரு 20 நாள், நீங்கள் 1ஆம் தேதி, இதில் வந்து ஒரு 19 நாளுக்குள்ளே பிரச்சாரம் பண்ணணும். இந்த ஏற்பாடுகள்லாம் கடைசி நிமிஷம்லாம் பண்ணுவீங்களா? ஏன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டு போயிருக்கோம் தானே? நீங்கள் தேர்தல் நிற்க போறீங்கன்னு தெரியும், 1 மாதத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு ஊர், 10 நாளைக்கு ஒரு ஊர் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணிட்டு தானே. நீங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்துக்கிட்டு உங்களுக்கு தான் பிரச்சனை கொடுப்பாங்க, அழுத்தம் கொடுப்பாங்கன்னு தெரியுது, நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலே வச்சுக்கோங்க. அப்படி தான் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னாடியே போயிருக்கணுமா இல்லையா? 1 மாதத்துக்கு முன்னாடி வாங்குங்க, ஷெட்யூல் போட்டு வாங்குங்க, இந்த இடத்துல போகிறேன்னு. இப்போ திமுகவிலையோ அதிமுகவிலையோ காங்கிரஸ் திருச்சி வாங்கியிருக்காரு. இப்போ நாளைக்கு திருச்சிக்கு போயிட்டு அது எப்போ வாங்கினாரு? இப்போ கடைசி நிமிடம் வரைக்கும் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறப்ப தானே அவர் ஒரு தனிச்சனுக்கு ஒரு முடிவு கொண்டார். எந்த விதமான சத்தமுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருந்தார். எங்கே அந்த இதுக்கு போய்ட்டு தஞ்சாவூருக்கு போய்ட்டு வந்ததுக்கு பிறகு அப்போ திடீர்னு வந்து நான் பிரச்சாரத்துக்கு வர்றேங்கிறேன், போய் பெர்மிஷன் கேட்குறாரு. ஏன் கொஞ்சம் பிஃபோராகவே பண்ணுங்க எல்லா வேலையும். ஜனநாயகன் படத்துக்கு தான் அந்த மாதிரி நடந்துச்சு. படத்தை ரிலீஸ் டேட்டுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ரிலீஸ் டேட் கேட்குறீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவைசிங் அனுப்புகிறாங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, தப்பாக பண்ணி கடைசியில் படம் நீங்கள் வரைக்கும் ரிலீஸ் ஆகும் கிடையாது. அப்போ அந்த படம் விஷயமா சென்சார் போர்டில் வாங்குறதையும் உங்களுக்கு குழப்படி. அப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு களத்துக்கு வர்றீங்க, கொஞ்சம் ப்ரீவியஸாக 1 மாதத்துக்கு முன்னாடியே பெர்மிஷன்லாம் வாங்கி தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வச்சு ஒரு தொண்டர் அணி அமைப்பை உருவாக்கி நம்ம எப்படி போகணும், எப்படி வரணுங்கிற ஒரு வழிமுறையை வகுத்துக்கிட்டு நீங்கள் போங்க, களத்துக்கு போங்க. சரி, அதையும் மீறி முடக்கிறாங்களா? தினந்தோறும் மக்களுக்கு பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, சோஷியல் மீடியாவில் பேசுங்க. விஜய் இன்னைக்கு பேசி வீடியோ போட்டாங்கன்னா அது எத்தனை கோடி பேர் பார்ப்பாங்க, எப்படி போய் சேரும்? உங்களை முடக்கிறாங்கன்னா டெய்லி பேசுங்க, ஏதாவது வழியில் போய் சேருங்க. ரோட்டில் வந்து தான் பேசுவீங்க, ரோட்டில் வந்து பேசினா 10,000 பேர் பார்ப்பானா, 20,000 பேர் பார்ப்பானா? ஒரு வீடியோ போட்டிங்கன்னா எத்தனை லட்சம் பேர் பார்ப்பாங்க, எத்தனை கோடி? ஏன் அதை கூட செய்ய மாட்டேங்கிறார்? ஏன் அந்த ஆன்லைன் ஒரு கேம்பெயின் கூட ஏன்? அது ஒரு டெய்லி பேசினா சரக்கு இல்லைங்க. டெய்லி இப்போ அங்கே என்ன பேசினாரு? ஒரு பெரம்பூர் தொகுதிக்கு நீங்கள் போகிறீங்க, உங்கள் தொகுதி நீங்கள் ஜெயிக்க வழக்கம் போல் அதே டெம்ப்ளேட் தான். அதில் புதிய பெரம்பூரில் வந்திருக்குங்க. பெரம்பூரில் வந்து இதெல்லாம் சிக்கலாக இருக்குது, கடந்த 40 வருஷம் 50 வருஷம் 2 கட்சி சரியில்லை, நான் எனக்கு கையில் நீங்கள் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுவேன், முதல் வேலை நான் சட்டமன்ற உறுப்பினரானால் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு கேட்டாரா? அங்கே போய் என்ன வச்சுருங்க? உழைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, என் உள்ளுணர்வு சொல்லிச்சு, நான் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மாதா கோயில் இருக்குது, இது இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது, மசூதி இருக்குது, இதெல்லாம் யார் உன்ட்ட கேட்டா? கோயிலுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம், மசூதிக்கு போவான். உன்ட்ட கேட்டாங்களா? நீ என்ன செய்ய போகிறா சொல்லு? பெரம்பூருக்கு நீ என்ன செய்ய சொல்லு? ஒன்று 19 நாள் தான் தேதி, எலெக்ஷன் இருக்குது. குறைஞ்ச இன்னைக்கு வரைக்கும் மேனிஃபெஸ்டோ ஒன்றும் ரிலீஸ் பண்ணல. சரி, தொகுதி மேனிஃபெஸ்டோ அது கொடுத்துருக்கியா நீ? பெரம்பூருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? அது செஞ்சிருக்கேன், அதுவும் கிடையாது. நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறனையோ, ஃபண்டு வருதோ வரலையோ, நான் இப்போ ஹேரியன் உச்சத்தை விட்டு வந்திருக்கேன், என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கடை கொடுத்துருக்கேன், என் படத்தை வச்சு கூட பெரம்பூரில் செய்வேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணுமா இல்லையா? அங்கேயும் போய்கிட்டு உள்ளுணர்வு சொல்லிச்சு, வந்து தீய சக்தி திமுக சிஎம் சார் இதே பேட்டர்னா அரைச்சிக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒன்றும் பண்ணலையே, என்ன பண்ண போகிறாங்க? அப்போ இதைத்தான் சொல்கிறோம், இவங்கள்ட்ட எந்த விதமான திட்டமிடலும் இல்லாத ஒரு கூட்டமாக இருக்கிறது. இவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளப்போறன்னு துடிக்கிறாங்க. விஜயோட அரசியலை பற்றி சில ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் முன் வச்சிருக்கீங்க, அதை அவங்க எடுத்துக்கிட்டு டேக் ஓவர் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக எப்படி தங்களோட அரசியலை மாற்றி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.